வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கியிருக்கு. இந்த ரயில்ல என்னென்னலாம் சிறப்பம்சங்கள் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்திய ரயில்வே துறை அப்படிங்கிறது மிக பழமையான ஒரு ரயில் சேவை இயங்கிட்டு வருது. நாளுக்கு நாள் இதோடைய கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருது. தமிழகத்துல ஏற்கனவே 5 வந்தே பாரத் ரயில் சேவைகள் இருக்கக்கூடிய நிலையில கூடுதலா 2 ரயில் சேவைகள் இன்று துவங்கப்பட்டிருக்கு. குறிப்பா இப்போ நம்ம இருக்கிறது அப்படின்னா இது சென்னை நாகர்கோயில் இடையே இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் சொல்லலாம். இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு. இதுல பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா மக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் புதிய வசதிகளையும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருது. குறிப்பா இந்த வந்தே பாரத் ரயில் நிறம் ஆரஞ்சு அப்புறம் கருப்பு நிற வண்ணத்தால இருக்கு. குறிப்பா இந்த வந்தே பாரத் ரயில்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருக்கைகளுடைய சாய்வு கோணம் அப்படிங்கிறது 19.37 டிகிரிக்கா உயர்த்தப்பட்டிருக்கு. முன்னதா 17.31 டிகிரியா இருந்துச்சு. இருக்கைகள் உள்ள இருக்கக்கூடிய குஷன்களுடைய தன்மை அப்படிங்கிறது பயணியர்கள் அதாவது டிராவலர்ஸ் விரும்பக்கூடிய வகையில இது மேம்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் எக்ஸிகியூட்டிவ் வகை பெட்டிகளில் இருக்கக்கூடிய இந்த இருக்கைகளுடைய நிறம் சிவப்பு நிறத்திலிருந்து நீல நிறத்திற்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இருக்கைகளின் கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்க சார்ஜிங் வசதி அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இருக்கைகளுக்கு கீழும் அதாவது சார்ஜிங் வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல பயணிகள் தங்களுடைய பாதங்களை வைக்கக்கூடிய வகையில இந்த இடத்துல பயணிகளுடைய பாதங்களை தடையின்றி வைக்கக்கூடிய வசதியாக ஃபுட்ரெஸ்ட் பகுதி விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. கொஞ்சம் சிறுசா இருந்ததை இப்ப அகலப்படுத்தியிருக்காங்க. அதே போல இந்த இதே ட்ரெயின்ல இந்த நாளிதழ்கள் வைக்கக்கூடிய பகுதிகளில் இது கொஞ்சம் விஸ்தரிக்கப்பட்டிருக்குது, அகலப்படுத்திருக்குது. பயணிகளுடைய வசதிக்கு ஏற்றவாறு இந்த நியூஸ் பேப்பர்ஸ் வைக்கக்கூடிய இந்த இடத்த அப்படிங்கறத அகலப்படுத்தியிருக்காங்க. மேலும் இப்ப ரெஸ்ட் ரூம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு முக்கியமான ரயில்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றா இருக்கு. ரயில்கள்ல இருக்கக்கூடிய வாஷ்ரூம்ஸ் நீட்டா இல்ல அப்படிங்கிறது தொடர்ந்து புகார்கள் இருக்கு. இந்த நிலையில இந்த வந்தே பாரத் ரயில் இருக்கக்கூடிய இந்த கழிவறையில வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா இது இந்த வாஷ் பேஷன்ல தண்ணீர் தெரிக்காம இருக்கக்கூடிய வகையில அதன் ஆழம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. மேலும் கழிவறையில் இருக்கக்கூடிய விளக்குகள் 2.5 வாட்ஸ் வரை இது மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல கழிவறைகள் இருக்கக்கூடிய கைப்பிடியில கூடுதல் வளைவுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் குழாய்கள்ல நீரோட்டம் தடையின்றி இயங்கப்படுவதையும் அதுக்கான வசதிகளையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல மாற்றுத்திறனாளிகள் இந்த ரயில்ல மாற்றுத்திறனாளிகள் வீல் சேர்கள்ல தடையின்றி செல்லக்கூடிய வகையில சிறப்பு வசதிகளையும் இந்த வந்தே பாரத் ரயில்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் இந்த குளிரூட்டும் வசதி, அதே போல கையால் தொட்டாவே மின் விளக்குகள் எரியக்கூடிய வகையில அந்த வசதிகள், அதே போல திறக்கும் டிஜிட்டல் கதவுகள் அதாவது தானியங்கி கதவுகள் இதுல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மற்றும் தீயணைப்பான்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளும் இந்த வந்தே பாரத் ரயில்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் இந்த வந்தே பாரத் ரயில்களுடைய சேவை அதிகப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது புதிதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயில் சேவை என்பது பயணிகளை கவரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.